என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என்று சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு விசித்திரமானதாக இருக்கலாம். என் குழந்தையே, ஒரு சிறு குழந்தையினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று உன் அப்பன் கருப்பன் சொன்னால் அதை நீ நம்புவாயா? கருப்பா, நீ சொன்னால் எதையும் நம்பித்தானே ஆக வேண்டும், நான் வேறென்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம். உண்மைதான். ஏனென்றால் என் பிள்ளை இந்த கருப்பனை நம்பிய குழந்தை அல்லவா? கருப்பன் நமக்கு எப்பொழுதும் நல்லதை நடத்துவான் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம், இந்த கருப்பனின் அன்பால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாய் என்பதனை கருப்பனும் தெரிந்து கொண்டேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவையெல்லாமுமாக நீ இருந்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ நிறைவாக பெற்று கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் என்பவன் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுமையான கவனத்தை கொடுப்பதற்கு காரணம் நீ என் மீது கொண்ட அன்பு, நீ என் மீது கொண்ட நம்பிக்கை, நீ என் மீது கொண்ட முழுமையான மனநிறைவான விஷயங்கள். எது நடந்தாலும் நம்மை நம் கருப்பன் காப்பாற்றுவான் என்று முழுக்க முழுக்க நீ உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்ற விதம், இவையெல்லாமும் தான் இந்த கருப்பனை உன்னை தேடி வரவழைக்கின்றது. அதனால்தான் கருப்பன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நான் உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கிறேன். என் குழந்தையே, சிலரிடத்தில் உண்மையான அன்பு இருக்கும். ஆனால் அவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் இனிமையாக பேச தெரியாது. சிலர் அதிகமான இனிமையாக மற்றவர்களிடம் பேசுவார்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பு இருக்காது. இனிக்க இனிக்க பேசுவது ஒரு கலை. நமக்கு வெள்ளம் கொடுத்து யார் மனதையும் நிச்சயமாக வேதனைப்படுத்த தெரியாது. உண்மையான அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்ட தெரியாமல் நடந்து கொள்கின்ற விதம்தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த கருப்பன் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக கவனிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித் தருவதை நீ நிச்சயமாக உடனடியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் உனக்கு நிச்சயமான புரிதலை சந்தோஷமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உடன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் உன்னிடத்தில் பேசுகின்ற இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீ எப்பொழுதுமே கருப்பனின் கரத்தை தொட்டு உனக்கான ஒவ்வொரு புரிதல்களையும் என்னிடம் சொல்லி இருக்கின்றாய். நீ என்னை தொட்டாலே உன்னுடைய உள் உணர்வுகளை நான் என்னவென்று புரிந்து கொள்வேன். உன் மனது என்ன நினைக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொள்வேன். எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனது கஷ்டத்தில் இருக்கிறதோ அந்த சமயத்தில் உனக்கு நீயே சொல்லக்கூடிய விஷயங்கள் 2 இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இப்போது நமக்கு ஏற்பட்டுள்ள இந்த கஷ்டங்களும் கவலைகளும் நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. நாம் எவ்வளவுதான் அழுதாலும் புரண்டாலும் இந்த கஷ்டங்களை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் என்று நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொள்வது. இது எப்பொழுதும் ஒருவருக்குள் இருக்கிறது என்றால் நமக்கு ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையை விட அதை தாங்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய சக்தியும் திறமையும் மன வலிமையும் தனக்குள் இருக்கிறது என்பதனை நீ நம்பினால் போதும். அது ஒன்றே உனக்கு எப்பொழுதும் மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் என் பிள்ளை, நீ எதையும் இனி யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே. இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நாளும்
நான் இருந்து உனக்குச் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள். முழுக்க முழுக்க என் பிள்ளைக்கு இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கட்டும். கருப்பனுடன் வருகின்ற இந்த நேரம் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளை இந்த வாழ்க்கை கொண்டு வந்து தரட்டும். என் பிள்ளையே, ஒரு சிறு பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தும் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளையை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மிகவும் நெருக்கத்தில்தான் அந்த குழந்தை இருக்கிறது என்று நான் இத்தனை தெளிவாக சொல்லிவிட்டேன் அல்லவா? அதனால் என் பிள்ளை, எப்பொழுதும் இதையெல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள துணிந்து விடு. இதையெல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள துணிந்து விடு. உனக்கு நடக்கும் இந்த காலமும் நேரமும் இனி எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பனிருந்து உனக்கு ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் உண்மையில் நமக்கு என்ன தேவையோ அதனை நாம் புரிந்து கொள்ளாமல் மறந்து விடுகின்றோம். என் குழந்தையே, நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனதை நினைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றிதான். எத்தனையோ காயங்களுக்கு பிறகும் இன்னமும் அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கின்றது. அது பழகிய வழி, சத்தமில்லாத கண்ணீரினுடைய சத்தம், தெரியாத போராட்டத்தின் வலிமை மற்றும் உடைந்த நாட்களிலும் கசந்த இடங்களிலும் அமைதியாக நிலைத்த ஒரு துடிப்பு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் உன்னுடைய மனது நிச்சயமாக நீ பெருமைப்பட வேண்டிய ஒரு மனதுதானே. இதையெல்லாமுமே நீ எப்பொழுதும் சரியாக யோசிக்கத்தான் வேண்டும். உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெளிவுபட உணர்த்த வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்வது போல எப்பொழுதும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த நேரத்திலும் நீ யோசிப்பதை எல்லாமும் உன்னால் சரியாக செய்ய முடியும் என்பதனை நீ நம்பு. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்களை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் இருக்குமிடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சொல்லித்தரும். ஒரு சிறு பிள்ளையினுடைய நடவடிக்கைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதை ஒரு காலமும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரம். இந்த பிள்ளையினால் நல்லது நடக்கும் என்று சொன்னால் நீ என் வார்த்தைகளை கேட்டிருக்க மாட்டாய். யார் நமக்கு நல்லது செய்ய போகிறார்கள் என்று நினைத்து நீ தவற விட்டிருப்பாய். ஆனால் அதே நேரம் இந்த பிள்ளையினால் உனக்கு ஒரு கெடுதல் நடக்கிறது என்று சொன்னவுடன் நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கிறாய் அல்லவா? அதுதானே உண்மை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நான் இருக்கிறேன் உன்னோடு என்பது மட்டுமல்ல, இனி என்ன நடந்தாலும் சரி அவை அத்தனையிலும் உன்னோடு இருந்து நான் உனக்கு எதையும் சொல்லி தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் அதில் இருக்கின்ற அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எந்த நேரத்திலுமே உடன் வரக்கூடிய இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். என் குழந்தையே, இந்த கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல ஆச்சரியங்களை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான்.
ஆனால் நீ அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? இதற்கெல்லாம் இந்த கருப்பனுக்கு நீ முழுமையான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கடந்து வரக்கூடிய கால நேரம் இனி உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதிப்பட புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதையே இந்த கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறேன். நல்லதையே இந்த கருப்பன் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது எந்த நாளும் உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் கடந்து நீ வாழ வேண்டும். என் குழந்தையே, நீ சில சமயங்களில் முட்டாளாக மாறிவிடுகின்றாய். எப்படி தெரியுமா? உன்னை ஏமாற்றியவர்களே மீண்டும் வந்து உன்னிடம் சிரித்து பேசினால் அவர்களை நீ நம்பும் அளவிற்கு முட்டாளாகத்தான் இருக்கிறாய். இப்படிப்பட்டவர்களை நம்பி நம்பி இந்த வாழ்க்கையில் நீ பட்டது எல்லாமும் போதாதா? இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த கருப்பனுடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நான் எடுத்துச் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை எல்லாமும் நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. நாம் இருக்கும் இந்த காலங்கள் நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எதையும் உனக்கு சொல்லும் இந்த காலம் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க உனதான ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்வது போல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த சிறு குழந்தை யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிள்ளையானது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு முழுக்க தேவையான எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும். எத்தனை முறை என்ன நடந்தாலும் சரி, இனி எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை இனி எங்கும் உன்னால் கண்டுவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் இனி உன்னால் காண முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதையுமே யோசித்து என் குழந்தை இனிமேல் நீ வருத்தம் கொண்டு நிற்காமல், எதையுமே சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காமல், இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள். யாரையும் நம்பி எதையும் நினைத்து என் குழந்தை நீ இனிமேலும் வருந்திட வேண்டாம். யார் என்ன சொல்லி இருந்தாலும் சரி, இப்படி ஒரு குழந்தை இருந்தால் நாம் யாரையும் தேடி இனிமேல் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை யார் தெரியுமா? அதுதான் கந்தன். கந்தனின் அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் ஆச்சரியங்களாய் தருவதற்கு உன் வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது. அப்பன் முருகனினுடைய அன்போடும் அருளோடும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உனக்கு தொடர காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வர தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி, நீ யோசிக்கும் இந்த விஷயங்களினால் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய உண்மையும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை, நீ இதையெல்லாமும் தாண்டி உனக்கான வெற்றி கொண்டு எதையும் பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளும் நீ இருக்கும் இந்த நிமிடங்களை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும்.
உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த குழந்தை அப்பன் முருகன். உனக்கு அவன் அப்பனாக இருக்கலாம். எனக்கு அவன் பிள்ளை அல்லவா, எனக்கு அவன் குழந்தை அல்லவா. அதனால்தான் கருப்பன் கந்தனை என் பிள்ளை என்று சொல்கிறேன். என் குழந்தையே, எதுவென்றாலுமே நாம் இருக்கும் இந்த நேரங்களில் நம்மை தொடரும் தெய்வத்தினுடைய அன்பை எந்த காலத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது. நம்மை தேடி வருகின்ற தெய்வத்தினுடைய அன்பை நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உடன் வரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகனினுடைய ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்றால் இதைவிட பேரானந்தம் என்ன இருக்கின்றது? பல பிள்ளைகள் கந்தனை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, அப்பன் முருகன் வேலாகவும் மயிலாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார். இதனை எல்லாமும் நீ உணர வேண்டிய காலம். இந்த கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தெய்வம் எங்கே இருக்கிறது என்று கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும். எந்த ரூபத்தில் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த இடங்களில் எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்னவென்றோ ஏதுவென்றோ நீ எதையும் நினைத்து நீ சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும். எந்த ஒரு உறவிலும் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் மௌனமாக விலகி விடுவதுதான் நல்லது. அதுதான் அவமானத்தை தவிர்க்கக்கூடிய ஒரே வழி. ஏனென்றால் அங்கு அவமானப்படுவது உன்னுடைய பெயரோ மரியாதையோ அல்ல, நீ செலுத்திய அந்த அளவு கடந்த அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே. இனி ஒருபோதும் இந்த அன்பை என் குழந்தை நீ விட்டு விடாதே. நல்லதொரு அன்பை இந்த வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து வைத்திருப்பதும் தேவையற்ற அன்பை விட்டு விலகிச் செல்வதும் உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அப்பன் சொல்வது போல கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்கள் இனி உன் கண்களுக்கு தெரிய வந்துவிடும். கந்தனின் அருளோடு நீ பல உண்மைகளை இனி பெறப்போகிறாய். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் உனக்கான எல்லாவற்றையும் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்க வரும். இதனை புரிந்து கொள்ளும் இந்த சூழ்நிலைகள் முழுக்க இனி நீ விரும்பியதையே உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து விடலாம். இனி நடக்கும் நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கலாம். எது நடந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். என்ன நடந்தாலும் சரி, இதை எல்லாமும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் வரை என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது என்பதனை மட்டும் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இனி மகிழ்ச்சியின் உச்சம். கருப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியினுடைய மிகப்பெரிய எல்லையை நீ காணும் நேரம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவித்த என் குழந்தை, இப்பொழுது அந்த நிம்மதியை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னுடைய சந்தோஷம் எங்கே என்று தேடிய என் பிள்ளைக்கு இப்பொழுது இவை எல்லாமும் இங்கேதான் என்று உணரப்போகின்ற நாள்.
நல்லது நடக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் இரு. கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எந்த கவலையும் தேவையில்லை. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.